வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். நாளை மதியம் 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு லைவ் டிஸ்கஷன் மீட் இருக்குது யூடியூப்பில், இதே சேனலில் நடக்கும். ஸோ இதோடைய லிங்க் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் காலையில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ தட் நீங்கள் டெலகிராம் சேனலோடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிங்க. லைவில் நம்ம மார்க்கெட்டோடைய நெக்ஸ்ட் மூவை டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நியூஸஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு பெரிய நியூஸஸ் கிடையாது. ஓகே, ஸோ இன்னைக்கு நைட் 10:15 மணிக்கு பார்த்தீங்கன்னா 10:15க்கு நமக்கு வந்து எஃப்எம்சி மெம்பருடைய ஸ்பீச் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதோடைய தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபுல்லாகவே நமக்கு பெரிய ஸ்பீச்சஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, யூஎஸ் உடைய ஸ்பீச்சஸ் வந்து ஏர்லி மார்னிங்லேருந்து அந்த 10:15க்கு முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி 1:30 மணிக்கு நாளை ஏர்லி மார்னிங் 1:30 மணிக்கு, அதுக்கப்புறம் 5 மணிக்கு, இப்படி தொடர்ச்சியாக ஸ்பீச்சஸ் தான் இருக்குது. நாளைக்கு தான் நமக்கு வந்து 10 இயர் பாண்ட் காஷனும் எஃப்எம்சி மினிட்ஸும் நாளைக்கு தான் இருக்குது. நாளைக்கு ஆயில் இன்வென்ட்ரியும் இருக்குது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டோடைய மூவ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ்ஒய். ஸோ டிஎக்ஸ்ஒய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நேற்று மூவ்மெண்ட் இல்லை, பிகாஸ் ஆஃப் நியூஸஸ். இன்னைக்கும் பெரிய மூவ்மெண்ட் இல்லை. இன்னைக்கு ஸ்பீச்சஸ் வந்தனால ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலேங்களையும் மூவ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பிரேக் அவுட்டாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ ப்ரைஸ் வந்து இன்னும் நல்லா க்ளோஸ் கீழே வந்து மூவ் ஆகணும். ஒரு 102க்கு வரைக்கும் ப்ரைஸ் வந்து நல்லா கீழே ட்ராப் ஆகிட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்தால் நம்ம பைக் கண்டினியூ பண்ணலாம். அல்லது மார்க்கெட்டில் வந்து இன்னும் செல்லிங்கான பொசிஷன் வரல. ஓகே, ஸோ இப்போ டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸில் தான் ப்ரைஸ் நிற்கிறான். ஓகே, ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸ் நின்னாலும் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு 104 மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இங்கே தாண்டினால் நமக்கு நெக்ஸ்ட் 104க்கு தான் மார்க்கெட் போகும். ஸோ இந்த அப்சைட் ரேலிக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் ஆர் சைட்வே மூவ்மெண்ட்ஸ் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த கன்சால்டேஷன் மோட்குள்ளே இருக்கிறதுக்கு தான் பாசிபிள் இருக்கு. நாளை வரக்கூடிய எஃப்எம்சி மினிட்ஸும் அதுக்கப்புறம் 10 இயர் பாண்ட் காஷனில் கண்டிப்பாக மார்க்கெட் ஏதாவது சைட் டைரக்ஷன் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது. ஸோ அதுக்காக தான் மார்க்கெட் வந்து ரொம்ப சைலண்டாக இருக்கு. ஸோ இன்ஃப்ளேஷனில் மார்க்கெட் வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இன்னைக்கும் நாளைக்கும் நடக்கக்கூடிய மூவ்மெண்ட்டை வச்சு நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து கரெக்ஷனாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த ட்ரெண்ட் பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் இப்போ மேலே புஷ் பண்ணியிருக்கிறான். ஸோ இப்போ ஒரு 4 ஹவர் சார்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே வரும்போது இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் வந்து கன்சால்டேஷன் வரலாம். எப்படி கன்சால்டேஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு தென் கீழே வருது அப்படின்னா அரௌண்ட் 72 லெவல்ஸ், இந்த 72 லெவல்ஸில் வந்தால் நம்ம ஒரு பை ட்ரை பண்ணலாம். இங்கேருந்து திருப்பி மார்க்கெட் புஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட்டில் வேலை செய்யுமானா இந்த சப்போர்ட்டில் பெருசாக வேலை செய்யாது. ஸோ இங்கே வந்து நின்னாலும் மார்க்கெட் திருப்பி கீழே வந்து கீழே இருக்கக்கூடிய 72 லெவல்ஸில் பை கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம பை ட்ரை பண்ணலாம். ஸோ இஸ்ரேல் அண்ட் காசா வார் பேஸ் பண்ணியிருக்கும் பொழுது மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் வந்து ஆயில் தான் ரொம்ப ட்ரிகரிங்காக இருக்கும். ஸோ ஆயில் ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வார் சுச்சுவேஷனுக்கு பை சைடில் போகிறது சேஃப் ஜோனாக அமையும். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் கன்சால்டேஷன் மூலம் தான் இருக்குது ப்ரைஸ். ஸோ இந்த கன்சால்டேஷன் வந்து கண்டிப்பாக கீழே வரணும்னா கீழே தான் வரதுக்கான பாசிபிள் இருக்குது. ப்ரைஸ் வந்து இதில் ரொம்ப ஸ்ட்ராங் கன்சால்டேஷன் மோடில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு 4 ஹவர் சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ட்ரெண்டிங் ஃபேஸில் இருந்த மார்க்கெட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாவுக்கு வரும்பொழுது ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் மோடுக்குள்ளே ப்ரைஸ் வந்து மாட்டிக்கிச்சு. அப்படி மேலே ஏறின மார்க்கெட் அப்படியே ஹோல்ட் ஆகி நின்றுச்சு, அந்த ஃப்ளோ வரல. ஸோ இங்கேருந்து ஒரு ப்ரைஸ் வந்து நல்ல ட்ரெண்டிங் ஆன ப்ரைஸ். ஓகே, ட்ரெண்டிங் ஆன ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கு வந்தோடனே அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி மார்க்கெட் இப்போ பக்காவான சைட்வேஸில் ப்ரைஸ் இருக்குது. இதை வந்து கரெக்டான டெக்னிக்கல் நேமில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா இதை வந்து கன்சால்டேஷன் சொல்லலாம். கன்சால்டேஷன் சொல்லும் பொழுது மார்க்கெட் மேலேயும் கீழேயும் பிரேக்ஸ் நடக்கும். அதாவது இந்த பர்டிகுலர் சப்போர்ட்டுக்கும் அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸுக்கும் மேலேயும் கீழேயும் ஷேடோ மட்டுமே நமக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ கீழே ஷேடோ வரலாம். இன்னும் கூட டைட்டடாக இதை வந்து லைனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா இப்படி வரும். இந்த மாதிரி ஒரு
பெர்ஃபெக்ட்டாக இருக்கும். மேலே இங்கேயும் பார்த்தீங்கன்னா வெறும் ஷேடோஸ் மட்டும் போயிட்டு இருக்கும். இதை தான் வந்து கன்சாலிடேஷன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது மேலேயும் பிரேக் ஆகும், கீழேயும் பிரேக் ஆகும். ஆனால் ட்ரெண்டிங் ஃபேஸ் நடக்காது. இது வந்து பெர்ஃபெக்ட்டான கன்சாலிடேஷன் மார்க்கெட். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சேனல்ஸ் யூஸ் பண்ணும்போதோ, இப்போ வந்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணும்பொழுதோ, இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரெண்ட் லைன் ஃபேஸ் மார்க்கெட்டில் இப்போ இருந்திருக்கு அப்படின்னா, ஆக்டிவேட் ஆகாமல் இந்த சைட்வே கன்சாலிடேஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1 ஹவரில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கேருந்து ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இங்கேருந்து இப்படி ஒரு மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட் கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த ட்ரெண்டை மார்க்கெட் உடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கீழே வரணும். அல்லது கீழே வர முடியல, அதனால வந்து மார்க்கெட்னால இந்த டவுன்ஃபாலை வந்து மார்க்கெட் கொடுக்க முடியல அப்படின்னா இம்மிடியேட்டாக மார்க்கெட் வந்து திருப்பி மேலே போகணும். ஆனால் மேலேயும் புஷ் ஆகலை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இதே இடத்துல கன்சாலிடேஷன் அந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்கும். பட் ப்ரைஸ் என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மார்க்கெட் வந்து மூவ் பண்ணாது. ஸோ இந்த சேனல் போகிறோம். இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸில் வந்து இந்த சேனலில் மார்க்கெட் ஓடிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல இப்போ பிரேக் ஆனால் ஒரு ஷார்ட் டேர்மில் நான் பை போகலாமான்னா இந்த இடத்துல பிரேக் ஆனால் இந்த டாப் வரைக்கும் போகலாம். ஓகே, டைரெக்டாக இந்த மார்க்கெட் மேலே போகாது. ஸோ பிரேக் ஆகும், கொஞ்சம் கீழே வரும், கொஞ்சம் மேலே போகும், கீழே வரும். ஸோ இங்கே ஒரு சேனல் ஃபேஸ் வரும். ஸோ என்னதான் நமக்கு இந்த இடத்துல சேனல்ஸ் அண்ட் ட்ரெண்ட் லைன்ஸ் பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் இருந்தாலும், அதாவது ஒரு ட்ரெண்ட் ஃப்ளோ மேலே போனது திருப்பி கீழே வந்துட்டு மேலே போயிட்டு கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் ஃபேக்டருக்குள்ள இப்போ மார்க்கெட் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன். மேலே பிரேக் ஆகும் ஆனால் போகாது, கீழே பிரேக் ஆகும் ஆனால் போகாது. ஸோ இப்போ கீழே பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் நிற்குது. இந்த சேனலை பிரேக் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த சேனலை பிரேக் பண்ணால் திருப்பி இந்த கன்சாலிடேஷனுக்குள்ள மார்க்கெட் இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். கோல்டு அண்ட் சில்வரை ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கோல்டுடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து பை சைடில் நல்லா ஆக்டிவாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி சில்வரை விட. இப்போ கோல்டு ஏறினால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து கம்மியாக வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டுமே வந்து இந்த ரேஞ்ச் ஃபேஸ்க்குள்ளே தான் இருக்குது. ஒரு டே ஃப்ரேம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 4 ஹவர் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னும் போது இந்த மார்க்கெட்டுடைய இந்த பர்டிகுலர் ரேஞ்ச் மார்க்கெட் அப்படியே தான் இருக்குது. இந்த ட்ரையாங்கிள்ஸ் அப்படியே தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து இதுலேருந்து வெளியில் போக முடியல. ஸோ இந்த இடத்துலயாவது ஒரு பிரேக் அவுட் கிடைக்குமான்னு பார்த்தா இங்கேயும் திருப்பி மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ரேஞ்சோடைய பாட்டமும் ரேஞ்சோடைய டாப்பும் இதுதான் ஆக்சுவலாக பிரேக் அவுட் லைன். ஸோ இங்கே நமக்கு பிரேக் ஆனாலும் திருப்பி உள்ளுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு இன்னொரு எக்ஸ்பான்ஷன் மோடும் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு கான்ட்ராக்டிங் கோல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்டிங்குள்ள ஒரு எக்ஸ்பான்ஷன் மோடும் நடக்குது. இது வந்து கான்ட்ராக்டிங். இந்த எல்லோ கலர் லைன்ங்கிறது கான்ட்ராக்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன். அப்போ இங்கே பிரேக் ஆனால் மேலே போகும், ஆனால் திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்துடும். ஸோ இங்கேயாவது ஒரு கிளியர் பிரேக் அவுட், ஒரு கேண்டில் பிரேக் அவுட் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா இங்கேயும் இப்போ நமக்கு ரிஜெக்ஷன் தான் மார்க்கெட்டில் கொடுத்துட்ருக்கான். ஸோ இந்த முறை கோல்டு மேலே பை சைடில் நல்லா மூவ் ஆகும்போது சில்வர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் பை சைடில் இருக்கும். ஓகே, இதே ஃபால் அப்போ கோல்டுடைய ஃபால் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். சில்வருடைய ஃபால் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது அப்கமிங் வீக்லேயும் இது கொஞ்சம் இந்த வீக் ஃபுல்லாகவே இது தொடர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ கோல்டு வந்து இப்போ வந்து மேபி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஏதாவது ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனாக கீழே கீழே ப்ரைஸ் வரும் பொழுது 2640 ஒரு 37க்குள்ள 2637க்குள்ள வந்துட்டு சப்போர்ட் கிடைத்தால் மட்டும் ஒரு பை ட்ரை பண்ணுங்க. ஒரு 60 வரைக்கும் ஒரு ட்ரையல் பண்ணலாம். அதிகபட்சம் 70 வரைக்கும். ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற எக்ஸ்பான்ஷனுக்கு இவன் 70 ஆர் 75 போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இது ஹைலி ரிஸ்க் ட்ரேட். இல்லைங்க நான் கொஞ்சம் ட்ரெண்டிங் ஃபேஸ்லேயே போகிறேன் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. நமக்கு ஏதாவது ஒரு ரேஞ்ச் பிரேக் நடக்கும்போது பார்க்கலாம். இன்னைக்கு சப்போஸ் கீழே ஒரு வேளை மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் அப்சைட், பட் கீழே உடைச்சிட்டான். இந்த சப்போர்ட் லெவல்லே மார்க்கெட் நிற்கிறான், அல்லது சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணிட்டு இந்த பிரேக் அவுட் லெவல்லே மார்க்கெட் நிற்கிறான் அப்படின்னா நாளைக்கு இந்த மூவ்மெண்ட்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். நாளைக்கு அதை பற்றி நம்ம லைவ் மீட்டில் அப்டேட் பண்ணலாம். ஸோ ஸ்டில் மார்க்கெட் இன் ட்ரையாங்கிள்குள்ள எக்ஸ்பான்ஷன் ரெண்டுமே மார்க்கெட்டில் நடக்கும். அப்போ இந்த ட்ரையாங்கிள் பிரேக் ஆகும்போது ஃபேக் பிரேக்ஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் ஆனால் மேலே போகும், அல்லது கீழே பிரேக் ஆனால் கீழே வரும். ஆனால் இதுக்குள்ளேயே எக்ஸ்பான்ஷன் மோட் கிரியேட் ஆகிறதுனால மேலே உடைச்சோடனே திருப்பி அதோடைய மேக்னெட் மாதிரி கீழே இழுத்துக்கும், கீழே உடைச்சோடனே திருப்பி மேலே மார்க்கெட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ எய்தர் இந்த லோ ஆர் ஹை அப்படிங்கிறது தான் நமக்கு ட்ரெண்டிங்கான ஒரு க்ளூவாக அமையும்.
ஸோ நாளைக்கு லைவ் மீட்டில் நம்ம பார்க்கலாம். ட்ரேட் பண்ணுறவங்க ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. தேங்க்யூ.